ஹாய் வியூவர்ஸ், சூப்பர்சானிக் மிசைல்னு சொன்னால் உடனே எந்த மிசைலுடைய பேர் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும்? அஃப்கோர்ஸ் பல பேருக்கும் பிரம்மோஸ் மிசைலுடைய பேர் வரும். வேர்ல்டு வைடாக ஆக்டிங் ஃபாஸ்டஸ்ட் மிசைலே இந்த பிரம்மோஸ் தான். இதற்கான காரணம் பிரம்மோஸின் வேகம். ஒளியை விட 3 மடங்கு வேகமாக போகக்கூடியது. நொடிக்கு, அதாவது ஒரு செகண்டுக்கு 1 கிலோமீட்டரை இதனால் கிராஸ் செய்ய முடியும். ஏதோ பிரம்மோஸ் மிசைலை பற்றி இன்னைக்கான காணொலியில் நான் பேச போகிறேன் அப்படின்னு தப்பாக கணக்கு போடாதீங்க. வரும் அடுத்த 3-4 வருஷம் கழிச்சு பிரம்மோஸுக்கு வரும் ஆபத்தை பற்றி இந்த காணொலியில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வாங்க விரிவாக பார்க்கலாம். வேர்ல்ட்ஸ் டெட்லியஸ்ட் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்னு பிரம்மோஸுக்கு ஒரு பேர் இருக்கு. இதற்கான காரணம் ஒன்று, ஏற்கனவே நாம் பார்த்த சூப்பர்சானிக் ஸ்பீட். இன்னொன்று, இதோடைய பின் பாயிண்ட் அக்யூரசி. டார்கெட்டை 0.1 mm அடிக்கணும்னாலும் இதனால் அடிக்க முடியும். அந்த அளவுக்கு துல்லிய தன்மை இந்த மிசைலில் இருக்கு. மூணாவது, 450 கிலோமீட்டர்னு எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் யூசேஜ். அண்ட் ஃபைனலாக இது லேண்ட் பேஸ்டு, சி பேஸ்டு இல்லை ஏர் கப்புள்டுன்னு ஃபிளெக்சிபிளாக நம்ம முப்படையிலையும் டெப்ளாய்ட் பண்ணி பயன்படுத்த முடியும். எல்லா படையினராலும் ஒரு மிசைலை பயன்படுத்த முடியும். இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் ஒரு நாட்டுக்கு சூப்பர்சானிக் மிசைல் வேணும்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வரது பிரம்மோஸாக தான் இருக்கும். கரண்ட் வெப்பன் மார்க்கெட்டில் சப்சானிக் ஸ்பீடில் போகக்கூடிய மிசைலே அதிகமாக இருக்குது தவிர சூப்பர்சானிக் மிசைல் அப்படிங்கிறதுக்கு பல நாடுகளுக்கும் பல ஆப்ஷன் இல்லை. எனக்கு ஒரு சூப்பர்சானிக் ஸ்பீடில் போகணும், அதுவும் ஆன்டிஷிப் மிசைலாக இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா பிரம்மோஸை விட வேறு பெஸ்ட் ஆப்ஷன் இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் எதுவுமே இல்லை. பிரம்மோஸுக்கு தான் அவங்க வந்தாகணும். அதே நேரத்தில் இப்போ பல பொறியும் பார்க்கும் உலக நாடுகள் ஒருத்தரை விட ஒருத்தர் டெக்னாலஜியில் அட்வான்ஸாக இருக்கணும்னு தான் போட்டி போட்டுக்கிட்டு வராங்க. அதன் அடிப்படையில் சப்சானிக் மிசைல் எல்லாமே அவுடேட்டட் ஆகிடுச்சு. மிசைல்களின் புதிய அத்தியாயம் ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ எல்லா நாடுகளும் ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறணும்னும் சப்சானிக் மிசைல்னு சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலுக்கு நல்ல மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு உணர்ந்திருக்காங்க. பிரம்மோஸுக்கு ஆல்டர்னேட்டா ஒவ்வொரு நாடும் தானும் சூப்பர்சானிக் மிசைலை உருவாக்கணும் அப்படிங்கிற பணியில இப்போ இறங்கியிருக்கிறாங்க. ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கிறது யூகே அண்ட் பிரான்ஸ் தான். யூகே அண்ட் பிரான்ஸ் சேர்ந்து நியூக்ளியர் சூப்பர்சானிக் மிசைலை உருவாக்கும் முயற்சியில இறங்கியிருக்கிறாங்க. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், ஏற்கனவே இந்த கூட்டணி ஸ்டார்ம் ஷேடோ அண்ட் ஸ்கார்பிங்கிற மிசைலை உருவாக்கி ஹீட் அடிச்சிருக்கு. இதை பத்தி பின்னாடி பார்க்க இருக்கிறோம். இதை விட ஃபர்ஸ்ட் 3 பெஸ்ட் காம்படிட்டர் ஆஃப் பிரம்மோஸ் யார் யாரு, எந்தெந்த நாடு அப்படின்னு பார்க்கலாம். இந்த வரிசையில முதல்ல இருப்பது நார்வீஜனை சேர்ந்த கோன்ஸ்பெர்க் நிறுவனமும் ஜெர்மனியை சேர்ந்த டயல் டிஃபென்ஸ் நிறுவனமும் MBDA டச்லேண்ட் நிறுவனமும் தான். இந்த 3 நிறுவனமும் சேர்ந்த 3SM டிர்ஃபிங்கிற சூப்பர்சானிக் மிசைலை உருவாக்கிட்டு வராங்க. 3SM அப்படிங்கிற டேர்ம் சூப்பர் சானிக் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கக்கூடியது. இவங்க தயாரிக்கும் மிசைல் பிரம்மோஸை விட அட்வான்ஸ்டாகவும் லாங் ரேஞ்சில் போகக்கூடியதாகவும் இருக்க போகுது. குறிப்பாக வருங்காலத்தில் வரும் நேவல் த்ரெட்ஸை சமாளிக்கும் வகையில் இது ஒரு ஸ்ட்ரைக்கிங் மிசைலாக உருவாக்க போகிறாங்க இந்த 3 கம்பெனிகளும் சேர்ந்து. கோன்ஸ்பெர்க் நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா 3SM டிஃபரிங் அப்படிங்கிற மிசைல் ஆன்டிஷிப் மிசைலாக இல்லாமல் சூப்பர் சானிக் ஸ்பீடில் போகக்கூடிய நேவல் ஸ்ட்ரைக் மிசைலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கப்பலின் எதிர்ப்பு ஏவுகணையா இல்லாம இது கடற்படையின் தாக்குதல் ஏவுகணையா, பிரைமரி ஸ்ட்ரைக்கிங் மிசைலா இருக்குமா? அப்ப நம்ம பிரம்மோஸ் இங்க ஸ்ட்ரைக்கிங் மிசைலா இல்ல ஆன்டிஷிப் மிசைலா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பிரம்மோஸ் ஆன்டிஷிப் மிசைல் வகையை சேர்ந்தது. அண்ட் இந்த 3SM டிஃபரிங் மிசைலின் எக்ஸ்டெண்டட் ரேஞ்சுக்காக இன்ஜின் ஆனது நார்வீஜின் US கூட சேர்ந்து தோர் ER அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ல உருவாக்கி வச்சிருக்கோம் ஹை ஸ்பீட் அஃபென்சிவ் ராம்ஜெட் இன்ஜினா பயன்படுத்த போறாங்க. எக்ஸ்டென்சிவ் ரேஞ்சுக்காகவே இது லேட்டஸ்ட் அண்ட் அட்வான்ஸ்டாக உருவாக்கி வச்சிருக்கோம் மிசைலின் இன்ஜின். இந்த கூட்டணியில் உருவாகும் மிசைல் ஆனது வரும் 2030 வெளிவரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த லிஸ்ட்டில் அடுத்து இருப்பது சவுத் கொரியாவின் ஏர் டு ஷிப் கைடட் மிசைல் 2. இது கம்ப்ளீட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுற நோக்கத்திலே உருவாக்கப்படும் ஒரு மிசைல். சவுத் கொரியா சமீப காலமாகவே வெப்பன் எக்ஸ்போர்ட்டில் தீவிரம் காட்டிட்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மலேசியாவுடன் நாம தேஜஸ் விமானம் கொடுத்த டீலில் ரொம்ப டஃப் கொடுத்தாங்க அவங்களோட FA-20 வச்சு. ஸோ நம்மளே மாதிரியே வெப்பன் எக்ஸ்போர்ட்டில் அடமெண்ட்டாக இருக்கும் ஒரு நாடு தான் இந்த சவுத் கொரியா. ஸோ அவங்களும் நம்மளே மாதிரியே இந்த பிரம்மோஸ் மிசைல் மாதிரியே ஒரு மிசைலை தயாரிக்கணும் அப்படின்னு மிசைலை தயாரித்து மார்க்கெட்டில் ஒரு கேம் சேஞ்சராக இருக்க விரும்பிட்டு இருக்கிறாங்க. இதற்காகவே பல ஸ்பெசிஃபிகேஷனை கொண்ட ஒரு மிசைலை, அதாவது மல்டி ரோல் பண்ணக்கூடிய மிசைலை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்காக IIRனு சொல்லப்படும் இமேஜிங் இன்ஃப்ராரெட் EO எலக்ட்ரோ ஆப்டிக்கல் ரேடியோ ஃப்ரீக்வன்சி சீக்கர்னு பல சீக்கர்களை உபயோகப்படுத்த போகிறாங்க ஒரே மிசைலில். இது மாதிரி மல்டிமோட் சீக்கர்களை ஒரு மிசைலில் பயன்படுத்தி உருவாக்குவதில் தான் சவுத் கொரியா பெஸ்டா. ஃபார் எக்ஸாம்பிள், ஹியூன்மோ அப்படிங்கிற மிசைலில் மல்டிமோட் சீக்கர்களை பயன்படுத்தி ஒரு மிசைலை பல கட்ட சினாரியிலும் பயன்படுத்தும் விதமாக தயாரித்து வச்சிருக்கிறாங்க சவுத் கொரியா. அதே மாதிரி தான் இப்போ இந்த மிசைலும் இருக்க போகுது. மல்டிமோட் சீக்கர் மூலமாக மிசைலை லேண்ட் அட்டாக்குக்காகவும் நேவல் ஸ்ட்ரைக்குக்காகவும் இல்லை ஏர் டு ஏர் காம்பேட் அப்படின்னு பல டிஃப்ரெண்ட் சினாரியோலையும் ஒரு மிசைலை மாற்றி நம்மளால் பயன்படுத்த முடியும். அண்ட் இதில் இருக்கும் வார்ஹெட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் இவங்க கொடுக்கும் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி. பட் நியூக்ளியர் வார்ஹெட் இல்லை பொருத்த முடியாது. ஸோ இவங்களுடைய மிசைல்
ஏர் டு ஷிப் கைடட் மிசைல் 2 அப்படிங்கிறது 2025 டெஸ்ட்டுக்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மிசைலுக்கு டக்டட் ராம்ஜெட் இன்ஜின் பயன்படுத்தப்பட இருக்கு. இது மூலமா மிசைலின் உந்து சக்தி அளவை கூட்ட முடியும். ஸோ மிசைல் லான்ச் பண்ண உடனே அந்த மிசைலுக்கு ஒரு ஆடட் பஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல அடுத்து வரும் நாடு ஜப்பான் தான். வடகொரியாவும் சைனாவும் எதிர்கொள்வதற்காக உருவாக்கப்படும் ஒரு மிசைல் நாம வச்சிருக்கும் பிரம்மோஸ் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ASM-3 அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைல். மேக் 3ல 400 கிலோமீட்டர் ரேஞ்சு கவர் பண்ணும். இந்த மிசைல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிமிலராக தான் இருக்கக்கூடியது. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா இது ஏர் லான்ச் வேரியபிள் மட்டும்தான் அவங்க உருவாக்குறாங்க. நம்ம கிட்ட ஏர், லேண்ட் அண்ட் சீனு 3 லான்ச் வேரியபிள் இருக்கு. இதுவும் வர 2025 வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ நம்ம பார்க்க போகிற மிசைல் மேலே சொன்ன எல்லா மிசைலுமே தூக்கி சாப்பிட்டுடும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இம்பார்ட்டன்ட் கேம் சேஞ்சராக இருக்க போகிறதே இந்த மிசைல் தான். ASMP-Aங்கிற மிசைல் US அண்ட் ஃப்ரான்ஸால் ஜாயிண்டாக உருவாக்கிட்டு வரும் மிசைல். ASMP அப்படிங்கிறது ஏர்செல் மொயோனி போண்டி அல்மிரோ அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. ஸோ இந்த மிசைலுக்கான டெஸ்ட் ஏற்கனவே ரஃபேல் இருந்து வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுட்டாங்க ஃப்ரான்ஸ் நாடு. இது மேக் 3ல மேக்ஸிமம் 500 கிலோமீட்டர் வரை போகக்கூடிய மிசைல். ஃபர்ஸ்ட் வேரியண்ட்ல ஏர் டு ஏர் மிசைலாக வெளிவரும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் சீக்கிரமாகவே இதை ஆன்டிஷிப் மிசைலாகவும் மாடிஃபை செய்ய போகிறாங்க இந்த 2 நாடுகளும் இணைந்து. ஆனால் ஹைலைட்டான விஷயமே இதில் 30 கிலோடன் எடையுள்ள தெர்மோ நியூக்ளியர் வாரேட்டை பொருத்த முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இது ஒரு நியூக்ளியர் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் 2030 கண்டிப்பாக வெளிவரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 2 வெஸ்டர்ன் மிசைலான 3SM டிஃபரிங் ASMP-A 2030 2 பசிபிக் ரீஜன்ல இருந்து வரும் ஏர் டு ஷிப் கைடட் மிசைல் 2 அண்ட் ASM-3A 2025 வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது மூலமா நமக்கு கிளியர் கட்டா என்ன தெரிய வருதுன்னா ஹை ஸ்பீட் சூப்பர்சானிக் மிசைலுக்கு உலக அளவில் ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கும்னு இப்போதைக்கு அந்த இடத்த பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலை தான் நிரப்பிக்கிட்டு வருது. தனிக்கட்டு ராஜாவா இந்த ஒரு கேட்டகரியில பிரம்மோஸ் மிசைல் இருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஆனால் வரும் அடுத்த 5 வருஷம் இப்படியே இருக்க போறதில்ல. பல நாடுகளும் இந்த போட்டிக்கு வந்துருவாங்க. குறிப்பா ஏற்றுமதி அந்த ரீதியில பார்க்க போனா, ஏன்னா ஏற்றுமதியை பத்தி அதிகமா பேசுறேன்னா இப்போ இருக்கும் வார்ஃபேர் ஆனது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கான வார்ஃபேரா இருக்கு, அவங்களுக்கான காலமா இருக்கு. முக்கிய காரணமா இருப்பது சப்சானிக் ஸ்பீட். அடிக்க ஒரு மிசைலோட அதை எதிர்க்க ஒரு மிசைலின் வேகம் இந்த காலத்துல அதிகமா இருக்கு. இதனாலேயே பல நாடுகளும், அதாவது குறிப்பா இந்த US அண்ட் சைனா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சப்சானிக்ல இருந்து ஒரு பெரிய ஜம்ப் எடுத்திருக்காங்க சூப்பர்சானிக்கை ஸ்கிப் பண்ணி, அதுதான் ஹைப்பர்சானிக். அதே நேரத்தில் நம்ம சூப்பர்சானிக் மிசைலுக்கான தேவையும் நம்ம நிராகரிக்க முடியாது. அதற்கான மார்க்கெட்டும் பெரிய டிமாண்டில் தான் இருக்கு. அதனாலதான் இது மாதிரியான வளர்ந்த நாடுகளும் சூப்பர்சானிக் மிசைலின் தேவையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க இப்போ உருவாக்கிட்டு வராங்க. இப்போ இருக்கும் பிரம்மோஸ் மிசைல் மட்டும் ஏறத்தாழ 12 நாடுகளிடம் டீலை க்ளோஸ் பண்ற ஸ்டேஜில் இருக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க சூப்பர்சானிக் மிசைலுக்கான மார்க்கெட் எவ்வளவு பெருசா ஒரு வேக்கமா இருக்கு அப்படின்னு. பிரம்மோஸ் சூப்பர்சானிக் மிசைல் இடத்தை நிரப்ப இப்போ பல நாடுகளும் போட்டி போட்டுக்கிட்டு வராங்க. ஆனா பிரம்மோஸ் சூப்பர்சானிக் மிசைல் தான் இடத்த மார்க்கெட்ல தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு நகர்ந்து போய் ஆகணும். ஒரு அப்டேட் இங்க பிரம்மோஸுக்கு தேவைப்படுது. ஒருவேளை அந்த அப்டேட் பிரம்மோஸ் நெக்ஸ்ட் ஜென்னா இருக்குமா, அதாவது பிரம்மோஸ் NG-யா இருக்குமா? பிரம்மோஸ் NG பத்தி தெரியாம இருந்தீங்கன்னா அதை தெரிஞ்சுக்க நாமளே ஒரு காணொலியை போட்டிருக்கோம். அதை பத்தியும் பாருங்க. பிரம்மோஸ் NG இந்த காம்படிட்டர்ஸ் எல்லாம் தூக்கி சாப்பிடுமா அப்படின்னு எவாலுவேட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான காணொலியில் பிரம்மோஸ் பற்றின செய்திகளும் பிரம்மோஸுக்கு காம்படிட்டர்ஸாக இருக்கும் நாடுகள் எது அவங்க இது மாதிரியான மிசைலை உருவாக்குறாங்க, அவங்க அதை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அது மார்க்கெட்டில் எவ்வளோ பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருப்போம். இதை பற்றி நம்மளுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். அதை ஸ்டேட் நன்றி, வணக்கம்.